ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சாமி வில்லேஜில் இருக்கோம். ஹஸ்கி டாக் பார்க்குறதுக்காக. செம்ம ஸ்னோஃபாலாக இருக்குது. டெம்ப்ரேச்சர் வந்து -17 கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம கார்லேருந்து வெளியே இறங்கினோம். இறங்கின உடனே கை காலெலாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. எவ்வளோ ஸ்னோஃபால் அடிக்குது பாருங்கள். உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் தெரியும். இப்போ நம்ம கைடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு டூர் கைடு இருக்காங்க. இந்த சாமி வில்லேஜுக்குன்ட்டு இங்கே இருக்கவங்க தான் நம்மளை டூர் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஹஸ்கி டாக்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி ரீண்டர் பார்க்கலாம். இவர் தான் நம்ம கைடு. அது மாதிரி டென்ட்டு, சாமி வில்லேஜ் பீப்புள்ஸோட டென்ட்டு, அது மாதிரி பனானா போட் ரைடு, தென் லாஸ்ட்டாக வந்து ரெயின்டர் ஸ்லே ரைடு. இதெல்லாமே பண்ணலாம் ஃப்ரீயாகவே. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ளூடடு. ஸோ நம்ம இப்போது போகிறோம், ரெடி ஆகிட்டோம். இந்த நம்ம டூர் கைடும் இந்த சாமி வில்லேஜோட கைடும் பேசிகிட்ருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் இப்போ அழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் எதுவும் பேச போகிறதில்ல இந்த வீடியோவில். நேச்சுரல் சவுண்டை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Okay. Ready? Yeah. Here we go. Here's my partner. Hello. My name is Natalie. Nice meeting you. Okay, guys, I will be over here. I'm gonna join you a little bit later when you go away from the. But vehicle will be here or? Yeah, I will be here in the car. பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகுது. பாப்பா பாக்கெட்ல வை, நான் அதை எடுக்கிற வரைக்கும். சரி, அவன் கீழ இருக்கு, கையில வச்சிருக்காரு. Be kind to them, Mama. Just put them. They want to play. And then they'll come to you, right? I don't get it. Чего нет? Нет, если нет, то это. Если собака, то куда? இப்போ நம்ம ஹஸ்கி டாக்ஸை பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். நார்மலாக அது வந்து சவுண்டு கேட்டால் பயப்படுன்றதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம். நிறைய டாக் இருக்குன்னாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் போனால் ரெயின்டியர் பார்க்கலாம். நம்ம ரெயின்டியர் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஹஸ்கி டாக் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். Snowmobile later. There will be banana boat with snowmobile and reindeer riding also included. Here you can rent some rooms for barbecue like this. Okay. A small one, just for family size. For how many hours? As much as you want. It's not expensive. It's just small change. You know? Also, here are cottages. You can book them. Maximum 6-7 people. Okay. We were not aware. Okay. Dogs are not aggressive. இங்கே வா. You play with all. Okay. இறங்குது. அவள எடுத்து விட்டு. அப்போ. அது எதுவும் தொடாது, ஒண்ணும் பண்ணாது. நீப்போ. அங்கே பாருங்க, நேரா அங்கே வரைக்கும் இருக்கு. If they make a lot of sounds, it means just they communicate between each other or with people. Panic. Panic is uncontrollable. Yes, don't you? Teenagers. Over there, the puppies like babies. You know, so. But all of them are very cute, very nice. கையை உள்ள வை பாப்பா. இங்கே வா, அப்பாவுக்கு ஃப்ரெண்டில் வா. எக்ஸ்கியூஸ் மீ. கம். கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப்? ஆனுமன், கையை பாக்கெட்டுக்குள்ள வை. இப்போவே சொல்கிறேன். இல்லை ஆன்சன் இங்கே வா. ஆன்சன், கம் ஹியர். One second. Sure.
பா பா நில்லா அனிமல் எவ்வளோ டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி தான் அந்த குளூரில் சர்வைவ் பண்ணுதுங்கன்னு தெரியல. நம்மளால் கொஞ்ச நேரம் கூட வெளியே இருக்க முடியல, அவ்வளோ குளிர் அடிக்குது. இதுங்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், ஒரு ஹீட்டர் இல்லாமல் அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பனி. இந்த பனியெல்லாம் சர்வைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இருந்தால் அப்போ தான் நம்ம ஓரளவு தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பனியில் நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையாகவே பனியில் நம்ம கொஞ்ச நேரம் வெளியேறினாலும் நம்ம பாடி கண்டிஷனுக்கு அது தாங்காது. அன்லஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அப்போ தான் ஓரளவாவது தாக்கு பிடிக்க முடியும். அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டாக் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஹஸ்கி டாக்ஸை வச்சு இந்த ரைடும் கொண்டு போவாங்க. அது ஆனால் இந்த இடத்துல இல்லை. சில வில்லேஜில் போனீங்கன்னா அவங்க இது மாதிரி கொண்டு போவாங்க. இங்கே ரெயின்டர் வச்சு மட்டும்தான் ரைடு கொண்டு போகிறாங்க. நம்ம அதில் போவோம். அதையும் நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஏன்னா எல்லாம் ஒரே இதில் போட்டோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் செப்பரேட்டாக போடுறேன். இங்கே பாருங்கள், பனி இந்த வீட்டு மேலே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பனி பெஞ்சிருக்கு. ஸோ காருங்க மேலெல்லாம் கூட இது மாதிரி இருக்கும், நிறைய பார்க்கலாம் நம்ம. ஆனால் இங்கே நம்ம நிறைய கட் பண்ணி தேவையானதை மட்டும்தான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரஷ்யா வர்றதுன்னா எப்படி, எந்த டைமில் போகணும், எந்த சீசனில் போகணும், எப்படி போகணும், விசா எப்படி, மொத்த காஸ்ட் என்ன ஏது டீட்டெயில் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா கமெண்ட்டில் போடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வா வா